2017 and 2019 வந்த இட் மூவிஸோட ப்ரீக்வல் சீரிஸ் இட் வெல்கம் டு டெரி கம்மிங் சாட்டர்டே 26 அன்னைக்கு HBO Maxல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதோட ப்ரீமியரை இன்னைக்கு நடத்திருக்காங்க. ஸோ அந்த மூவிஸ்க்கு ரிலீஸ் ஆக போற இந்த சீரீஸ்க்கு பேக் ஸ்டோரியா இருக்கிற ஒரிஜினல் நாவலான இட் அதோட கிரியேட்டர் ஸ்டீஃபன் கிங் அந்த நாவலிஸ்டுக்கு இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபுல்லாவே நம்ம ஸ்டீவன் கிங் பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்பவே டெரிஃபைங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இதை கேட்டு இந்த சீரியஸோட கிரியேட்டரான ஆண்டி அண்ட் பார்பரா முஷெட்டிஸ், ஷோ ரன்னர் ஜேசன் ஃபக்ஸ் அண்ட் பிராட் கோலப் கேன் இவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ ஆண்டி முஷெட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சீரியஸ் வந்து டெரி மெயின்ல நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருக்கோம், 1960 நடக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கோம், பட் மெயின்ல தான் ஒரிஜினலா ஷூட்டே பண்ணிருக்கோம். இருந்தாலும் இது அர்ஜென்டினியன் டர்ட்டி வார அதிகமா எக்கோ பண்ணி ரிவர்பரேட் பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஏன் ஸ்பெசிபிக்கா அந்த வாரம் மென்ஷன் பண்ணி பேசுறாரு அப்படின்னா, ஹி இஸ் அன் அர்ஜென்டினியன் பை நேட்டிவ். ஒரு சின்ன பையனா இருக்கும்போது அர்ஜென்டினியன் வார் நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது 1974 இருந்து 1984 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் கேப்ல இந்த வார் நடந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல டிக்டேட்டர்ஷிப் அங்க ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால நிறைய பேர் அவஸ்தைக்குள்ளானாங்க, பாதிப்புக்குள்ளானாங்க, ரொம்பவே கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஹாரிபிளா ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்ப இருந்த மக்கள். ஸோ ஒரு வழியா அந்த வார் முடிவுக்கு வந்தாலும் அந்த வார்னால ஏற்பட்ட விளைவுகள் ரொம்பவே எங்களை துன்பப்படுத்துச்சு, இன்னும் பாய்ச்சிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அது ரொம்பவே பேடா தான் முடியும், அதோட கான்சிக்வன்சஸ் நீண்ட நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதைத்தான் இந்த இட் வெல்கம் டு டெரி டிவி சீரீஸ்ல நான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, இந்த நாவல்ல ஸ்டீஃபன் கிங் ஒரிஜினலா எழுதும் போது ஒரு மாஸ்டர் பீஸை எழுதினாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரியல் வேர்ல்ட்ல ஃபியர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வெப்பனைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலா தான் இந்த இட் நாவல் இருந்துச்சு. இப்ப இந்த இட் வெல்கம் டு டெரி சீரியஸும் ரியல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோல நம்ம பாக்குற பேஸ் பண்ற விஷயத்த, பயந்துக்கிற விஷயத்த ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இஃப் யூ பிலீவ் இன் லவ் அண்ட் எம்பத்தி, நீங்க அன்புல பாசத்துல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்று உறுதுணையா நின்று சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள், அச்சுறுத்தல்கள், கொடுமைகள் இதை எதிர்த்து போராடி நம்ம ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஆண்டி முஷெட்டி சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 26 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. டிசம்பர் 13 வரைக்கும் இந்த சீரிஸ் ரன் ஆகும் அப்படின்றது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஸோ ஒரு 2 மாசத்துக்கு இந்த 8 எபிசோட நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ HBO Max நம்ம கண்ட்ரியில இல்லைனாலும் HBO Max டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளாலையும் இந்த சீரிஸை பார்க்க முடியும்.